வணக்கம் நேயர்களே, அவசரமாக கிடைத்த செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஈரானை ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்கு உள்ளாகி அதில் பயணித்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் உயிரிழந்து விட்டதாக ஒரு செய்தி இப்பொழுது உலக சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த ஹெலிகாப்டர் விபத்தானது எவ்வாறு நடந்தது என்பது தொடர்பாகவும், குறிப்பாக பனிமூட்டம் அதிக அளவில் இடம்பெறுவதால் அந்த பனிமூட்டத்தின் காரணமாக சரியான திசை தெரியாமல் அந்த ஹெலிகாப்டர் மலைப்பகுதியில் சென்று விபத்திற்குள்ளானதாக சொல்லப்படுகின்றது. அந்த விபத்திற்குள்ளான இடம் தொடர்பில் அடர்ந்த காடுகளும் மலைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெல் 212 என்கின்ற உலங்கு வானூர்தி இது அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது உலங்கு வானூர்தி. அதில் இருந்த ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் தான் பயணித்த பொழுது இந்த அனர்த்தம் நேர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 145 பேர் இருக்கக்கூடிய இருக்கைகளை கொண்ட நடுத்தர உலங்கு வானூர்தி தான் இந்த உலங்கு வானூர்தி. இது பயணித்த பொழுதுதான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. செஞ்சிலுவை சங்கம் குறிப்பிட்ட அடிப்படையில் அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த உலங்கு வானூர்தியானது எந்த திசை நோக்கி செல்ல ஆரம்பித்தது என்பது தொடர்பான முழுமையான எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்றும், என்ன காரணத்திற்காக அது விபத்து சம்பவித்தது என்ற விடயங்களும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. பொதுவான காரணங்களின் அடிப்படையில் பனி மூட்டம் இருந்த காரணத்தினால் சரியான திசை நோக்கி அந்த உலங்கு வானூர்தியை செலுத்த முடியாததன் காரணத்தினால் அது மலைகளுடன் மோதுண்டு விபத்தை சம்பவித்திருக்கலாம் என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. எத்தனை பேர் இருந்தார்கள், உண்மையில் ஜனாதிபதி ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் இறந்தார்கள் என்பது கூட இன்னும் சந்தேக அடிப்படையில் இருக்கிறதாம். ஏனென்று சொன்னால் ஹெலிகாப்டர் மலையுடன் மோதி உடைகின்ற துண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை கண்டுபிடிப்பதற்காக துருக்கி நாட்டினுடைய ஆளில்லா விமானங்களும் ரோந்து பணியில் ஈடுபடுவதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவுடைய பெல் 212 என்கின்ற ஹெலிகாப்டர் ஆனது ஈரானுக்கு வழங்கப்பட்டு அதை கண்டுபிடிப்பதற்கு துருக்கியினுடைய ஆளில்லா விமானம் இங்கே சென்று கொண்டிருப்பதாகவும், அந்த விமானம் கண்டுபிடித்த தகவல்களின் அடிப்படையில் தான் சில வேளைகளில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் உயிரிழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் சொல்லப்படுகின்றது. அந்த இடத்தில் வேறு யாராவது அரசியல் பிரமுகர்கள் சென்றார்களா அல்லது ஈரானிய ஜனாதிபதியுடன் வெளியுறவு அமைச்சர்கள் மட்டுமே சென்றார்களா என்பது விடயம் தொடர்பாகவும், ஈரான் ஜனாதிபதி ரைசி போய் இறங்கிய பிறகு மீண்டும் துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் தான் விபத்திற்கு உள்ளானதா என்ற குழப்பங்களும் இப்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த செய்திகள் இப்பொழுது வந்திருக்கிறது. உத்தியோகபூர்வமாக ஈரானிய அரசாங்கம் இந்த முடிவுகளை எடுக்குமானால், அதனுடைய தகவல்களை சொல்லுமானால் இன்னும் அது 100% உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அது சம்பவம் உண்மையாக இருந்தால் இன்னும் அது பேரிடியை ஈரானுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதற்கிடையில் அமெரிக்க தயாரிப்பான பெல் 212 என்கின்ற இந்த ஹெலிகாப்டரானது ஈரானுக்கு வழங்கப்பட்ட சம்பவம் எத்தகையதானது என்ற விடயமும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஒரு அரசியல் குழப்பத்தை, பெரியோரு மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த செய்தியானது என்ன மாதிரியாக உறுதிப்படுத்தப்பட போகிறது, இது சம்பவம் உண்மையா இல்லையா, அல்லது ஏன் இவ்வாறு இந்த செய்தி வந்திருக்கிறது என்ற விடயங்களை அரசியல் நிபுணர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவானாலும் நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். சில வேளைகளில் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த சம்பவம் உண்மையாக இருந்தால் இது ஈரானுடைய அரசாங்கத்திற்கு, ஈரான் நாட்டிற்கு ஒரு பாரிய இழப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகளுக்காக. வணக்கம் நேயர்களே.